எட்வின் மேடம் அர்ஜுனோட அப்சர்வேஷன் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஆரம்பம் எப்படி எழுதிருக்கோ முடிவும் அப்படிதான் எழுதிருக்கும். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. விஷ்ணு மேம், இவனை ஆட்டோல அனுப்பி வைங்க. ஓகே மேம், வாங்க. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. மேடம், இந்த ஃபுட்டேஜ் பாருங்க. அந்த மிரர்ல ஒரு ஆளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. What the hell? பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இது என்ன ட்ரீட் பண்ண டாக்டர் அஸ்வத்தோட விசிட்டிங் கார்டு. மேடம், மேம், அவன் ஆட்டோல இல்லை, எஸ்கேப் ஆயிட்டான். தெரியும். அவன் நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கான். ஹாய், ஐம் ஃப்ரம் தி சிபிஐ. டாக்டர் அஸ்வத்தை மீட் பண்ணும். மேடம் வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்றேன். மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு டைம் இல்லை, எனக்கு இமிடியேட்டா மீட் பண்ணும். 2 minutes வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்றேன். இல்லைன்னா என் வேலை போயிடும். ராஜீவ், டாக்டர் அரவிந்த் சேஃபா லேண்ட் ஆயிட்டாரா? விசார் சொல்றேன் மேடம். சரி. ஹாய் பிரியா, ஐம் டாக்டர் அஸ்வத். என் விசிட்டிங் கார்டு உங்கள் கையில் கிடச்சி ½ அன் ஹவரில் இங்கே இருக்க வேண்டிய நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற பதிலுக்கு முன்னாடி அர்ஜுனை பார்க்கணும். உங்களுக்கு அது என்ன வேணும்? வாங்க போகலாம். பிரியா, யூ நோ ரைட், சில இடங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போகிறது நல்லது இல்லைன்னு. 1 minute. இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? பிரியா, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கேஸில் அர்ஜுனை பிடிக்கிற அவசரத்துலேயே இருந்தீங்க. இப்போவும் இருக்கீங்க. இந்த கேஸ் தொடங்கி 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியா, இந்த கேஸ் தொடங்கி 6 மாசமாச்சு. முதல்ல இந்த கேஸை யார் எடுப்பாங்களோன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க எடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா உங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலை பார்த்து வருத்தப்பட்டேன். இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்ற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். கொலையான 2 பேரும் டாக்டர்ஸ், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர்ஸை மட்டும் ஏன் கொலை பண்றான்றதை நீங்க ஏன் யோசிக்கலன்றது நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்றது தான் முக்கியம்.
மோரோவர் இன்ஸ்பெக்டர் கிரிதரோட ஃபைல்ல என்ன இருந்துச்சுன்னு நீங்க பார்க்கல. அதுல இருந்தது சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனோட மர்டர் டீடைல்ஸ். உங்க கேஸுக்கும் அந்த மர்டருக்கும் எந்த லிங்க்கும் இல்லைன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. த பிரைம் டார்கெட் ஆன் திஸ் கேஸ் வாஸ் சயின்டிஸ்ட் ராமச்சந்திரன். 6 நாளா தேடுற அந்த பையனை 7வது நாள் அரெஸ்ட் பண்ணி 8வது நாள் கேஸை க்ளோஸ் பண்ணி வேற கேஸ்ல பிஸி ஆயிடலாம்னு நினைக்கிறதுக்கு இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கேஸ் இல்ல மிஸ் பிரியா. இந்த கேஸ் தொடங்கி பல வருஷமாச்சு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, இனியும் நடக்க தான் போகுது. யாராலையும் இதை தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அது இப்ப இல்ல. டாக்டர் சயின்டிஸ்ட்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல பிரியா? இந்த கேஸ் தொடங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அது எப்படி? பிரியா, நீங்க இந்த மெடிக்கல் ரிசர்ச் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூன்னு இந்த நாட்டு மக்களையும் உலக்கே கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா இருந்து என்னடா பண்றதுன்னு தவிக்கும் போது புது மருந்து கண்டுபிடிக்கிறன்ற சாக்குல ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை கொலாப்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டு மேல நடத்துற போர் தான் பயோ வார். ஹலோ மேடம், டாக்டர் அரவிந்த கொண்டுட்டாங்க. ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். என்ன டாக்டர் அரவிந்தையும் கொண்டுட்டானா? பிரியா, நீங்க இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? மனுஷங்க மேல நடந்த அறிவியல் பரிசோதனை பத்தி. கேள்விப்பட்டிருக்கேன். குட். நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா பிரியா? நமக்கு இந்த சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். இதை மையமா வச்சு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பிரியா. ஏதோ 1960ல ஃபாரின்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அர்ஜுன் கேஸை ஹேண்டில் பண்ற எனக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? கூல் கூல், சம்பந்தம் இருக்கு மிஸ் பிரியா. என்ன? ஆமா பிரியா, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன நம்பலையா? இந்த கிராஃபை பாருங்க. 2007ல 132, 2008ல 288, 2009ல 637, மொத்தம் 957 பேர் செத்து போயிருக்காங்க ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ல. அதுவும் நம்ம இந்தியாவில தான். இது 2009ஓட முடியல பிரியா. 2010ல 668 பேர், 2011ல 438 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காம்பன்சேஷன்ற பேர்ல வெறும் 38 பேருக்கு நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி மீடியா டெலிகாஸ்ட் பண்ணாலும் அரசாங்கம் உங்களை மாதிரி எந்த தொடர்பும் இல்லைன்னு சைலண்டா இருக்கு. இதை விட கொடூரமான விஷயம், have India's poor people become guinea pigs? guinea pigsனா ஒரு ட்ரக் கம்பெனி புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வாயில்லாத ஜீவன்களான எலி, guinea pigs, நாய், குரங்குன்னு லேப்ல வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க. கடைசியா அந்த மருந்தை உபயோகப்படுத்துற மனுஷன் மேலேயே பரிசோதிப்பாங்க. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு தான் உங்க இந்தியா. இந்தியால இருக்கிற சில அதிகாரிங்க, டாக்டர்ஸ், கம்பெனிஸ் இங்க இருக்கிற சில அரசாங்க அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்பாவி மக்களை லேபுக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு கினிபிக்ஸ் போல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர், ஆந்திரான்னு இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய் இருக்கிறவங்களுக்கு இதை தரமாட்டாங்க, நோய் இல்லாதவங்களா பார்த்து தான் அந்த மாத்திரையை தருவாங்க. ரிசல்ட் சக்சஸ் ஆச்சுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் பார்ப்பாங்க. இதை பத்தி கேட்கறவங்க யாருமே இல்ல. இதை பத்தி நிறைய வீடியோ சோசியல் மீடியால வந்திருக்கு. கோயம்புத்தூர், ஆந்திரா, பீகார்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பாருங்க. எங்ககிட்ட கூலிக்கு போனா என்ன கிடைக்கும்? 25-30 ரூபாய். எவ்வளவு நாள் இப்படி வேலை செய்ய போறீங்க? ஹைதராபாத் வாங்கன்னு கூட்டிட்டு போய் சின்ன டேப்லெட் கொடுத்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. கொடுத்த டேப்லெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு போனோம். Uneducated and desperate, they signed up without knowing what they were letting themselves. உடம்பெல்லாம் ஒரே வலி, கை வலி, கால் வலி. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுல இருந்து ஒரே வலி. வேலைக்கு போக முடியாம படுத்த படுக்கையா இருக்கு. 8000 ரூபாய் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. கூலி வேலை செஞ்சப்ப கூட சந்தோஷமா இருந்தேன். அந்த மாத்திரையை சாப்பிட்ட அப்புறம் என் 2 கண்ணும் போய் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். வாழவே பிடிக்கல, செத்து போயிடலான்னு தோணுது. இல்லாதது சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிடல் பேரை கேட்டாவே பயமா இருக்கு. ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போனேன். லேபிள் இல்லாத 2 வகை மருந்து கொடுத்தாங்க. என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் பொழைக்கிறதே கஷ்டம். A doctor he didn't know gave him 2 bottles of unlabeled pills, asked him to sign a form in English that he couldn't read. For 2 years, the doctor insisted Srivastava took the pills.
He never told him they were for a clinical trial on an experimental drug. He never gave him any money. எங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது சார். அவங்க கேட்ட இடத்துல கை நாட்டு வச்சோம். எங்கள மாதிரி ஏழைங்களுக்குலாம் ஏன் இப்படி அநியாயம் நடக்குதுன்னே தெரியல சார். இது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சில ஹையர் அபிஷியல் பேசியிருக்காங்க, பாருங்க. இது ஒரு மார்க்கெட் வியாபாரம், நான் அப்படிதான் சொல்லுவேன். அரசாங்கம் ஏன் கவனிக்காம இன்னும் மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இது போல எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு கோடி கோடியா பணம் தேவைப்படும். அத மொத்தமா குறைக்கிறது தான் இந்த பெரிய பெரிய பார்மசியோட நோக்கம். சூப்பர் ப்ராஃபிட்ஸ். ஒரு கார் போறது, 10 கார், பெரிய வீடு, பெருசா அரண்மனை மாதிரி. இவங்களோட பேராசை தான் இந்த அப்பாவி மக்களை பலியாட ஆக்கிக்கிட்டு இருக்கு. கொடுமை என்னன்னா, மருந்து சீட்ல டாக்டர்ஸ் கையெழுத்து புரியாம வருஷத்துக்கு 7000 பேர் இறந்து போறாங்க. நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, உங்க கேஸ் வந்துருச்சு.